சிவாய நமக. கன்னி ராசி நண்பரே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான யோக காலம் தொடங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான 8 வில் வந்திருப்பதால் வைத்த குறி என்றும் தப்பாது. ராசிக்கு அதிபதியான நீங்கள் என்றும் புதுமையை விரும்பக்கூடியவர்கள். பிறருக்கு உதவும் நல்குணம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தூக்கி எறிந்து தன் லட்சிய பாதையில் வெற்றி நடை போடும் அற்புத சரித்திரத்தில் இடம்பெறும் உங்களுக்கு இறைவன் துணை உண்டு. உறவினர் பகையாக இருந்தாலும் நண்பர்கள் அருள் உண்டு. நினைத்ததை வெற்றியை நடை போடுவீர்கள். உறவு பகையானாலும் நட்பு நல்லது செய்யும். கவலை வேண்டாம், அஞ்சாதீர். சாதனை உண்டு. சோதனைகளை கண்டு துவளாதீர். நிச்சயம் வாழ்க்கையில் நீங்களும் ஒரு ஒளி விளக்கு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகா அகத்தியரின் நாடி அதிர்ஷ்ட ராசி ஆருடக்குரியின் உங்கள் ராசிக்கு கிரீடம் வந்திருப்பதால் யோகமும் அதிர்ஷ்டமும் ராஜ்யமும் புதிய புதிய தொழில் அமைப்புகளும். நீங்கள் நினைத்தால் ராஜ்யம் நடத்தலாம், தொழிற்சாலையில் அதிபராகலாம், நீங்கள் சுய தொழிலில் செல்வந்தராகலாம், கோடீஸ்வரராகலாம், தொழிலதிபராகலாம். ஓம் நமச்சிவாய. ராமராஜ்யம் என்று உங்களை குறிப்பிடுகிறார். நீங்கள் எப்போதும் ராஜ்யத்துக்கு அதிபதி. பிறருக்கு தலை வணங்காமல், வறுமையில் இருந்தாலும் அஞ்சாமல் தலை வணங்காமல் தன்னம்பிக்கையுடன் வெற்றி நடை போடும் சிம்ம ராசி உங்களுக்கு கிரீடம் என்றும் தனி இடம். ஓம் சிவாய. சிறப்பு பரிவர்த்தனை தேவை. அணுகுங்கள், சிந்தியுங்கள், ஜெயமாகும். ஓம் சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ரிஷபராசி நண்பரே, உங்கள் வாழ்க்கையில் மகா அகத்தியர் காளை மாடு உடன் உங்களை நந்தி பகவானுடன் இணைக்கிறார். உழைப்புக்கு இலக்கணம். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் மிகவும் நட்புக்கு இலக்கணமாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டமும் யோகமும் உங்கள் வாழ்க்கையில் இரு கண்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். உழைப்பே உயர்வு என்று பிறர் சொத்துக்கு ஆசைப்படாமல் தான் சொத்தை பிறருக்கு தானம் செய்யும் நல் இதயம் கொண்ட ரிஷப ராசி நண்பரே, உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் விலகி சாதனையாக மாறப்போகிறது. சிறப்பு பரிகாரங்கள் தேவை. உங்கள் ஜாதக யோகா அடிப்படையில் சிறப்பு பரிவர்த்தனை செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய. மிதுன ராசி நண்பரே, பெருமாளின் அருள் பெற்ற மிதுன ராசி நண்பரே, உங்கள் ஆருட கணக்குப்படி அகத்தியர் உங்களை எழுத்தாணி என்று அழைக்கிறார். பிறரின் தலையெழுத்தை எழுதும் எழுத்தாணியை அறிவு கூறும் உள்ள நல் இதயமே, உங்களுக்கு அற்புதமான எதிர்காலம் தொடங்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கருத்து மோதலை கைவிட்டு பிறருக்கு நல் உதவி செய்யுங்கள். பிறருக்காக உங்கள் வாழ்க்கையில் செலவிடுங்கள். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடக்கும். மகனுக்கோ மகளுக்கோ அதிர்ஷ்டமான மங்கள காரியம் நடக்கும். கருத்து மோதலில் ஈடுபட்டு வீண் தகராறில் ஈடுபடாதீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி. தாய் வீட்டு சீதனம் உங்களை தேடி வரும். சொந்தம் பந்தம் உங்களை தேடி புகழும். ஓம் சிவாய நமக. மிதுன ராசிக்கு ராஜயோகம் தொடக்கம்.